இன்னைக்கு காலையிலேருந்து வண்டிகள் வர ஆரம்பித்து விட்டது. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, திருவண்ணாமலையில் உழவர் மாநாடு நடந்தது. அங்கே ஒரு 100-200 தான் காவல்துறை போட்டிருந்தாங்க. நாங்களே போனோம், பார்த்தோம். வழி சொல்கிறதுக்கு கூட காவல்துறை போடலை. ஆனால் இன்னைக்கு இந்த பேரணி நடக்க போகுது, வெறும் கண்டன ஆர்ப்பாட்டம் தான் நடக்க போகுதுன்னு கேள்விப்பட்டவனே, ஐயோ உழவர் மாநாடு அவ்வளோ பெருசாக நடத்தி காமிச்சாங்களே, இவங்க என்ன பண்ணிடுவாங்களோன்ற ஒரு ஒரு யூகத்தில் கிட்டத்தட்ட வள்ளுவர் கோட்டம் தான் அந்த பேரணி இது கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்கும் இடம். அந்த இடத்துல 350-400 போலீஸ் குவிக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் என்ன அங்கே போராட்டம் பண்ணுவதற்கும் மகளிர், வாய் பேச முடியாத குழந்தைகள், ஊமையான இருக்கக்கூடிய குழந்தைகள், அந்த குழந்தைங்களுக்காக ஒரு குரலாக தான் ஒலிக்க நாங்கள் வந்தோம். அங்கே வேற எந்த ஒரு தவறான எண்ணத்தோடலாம் நாங்கள் வரல. கண்டிப்பாக இந்த குரலை தமிழக அரசு காதில் எட்ட வேண்டும் என்பதற்காக தான் அவ்வளோ பேர், 2000 மகளிர் கூடி இருந்தோம். பூந்தமல்லி சுற்றுவட்டார பகுதியில் எல்லா வண்டியும் நிறுத்திட்டாங்க. கொடி கட்டின்னு அத்தனை பெரிய பெரிய வண்டியை நிறுத்திட்டு, கொடி கட்டாமல் சின்ன சின்ன வண்டிங்களை மட்டும்தான் உள்ளே விட்டாங்க. விட்டதே அத்தனை மகளிரும் அங்கே கூடி இருந்தாலும் அவர்களை எல்லாம் உடனடியாக கைது செய்து மண்டபங்கள், அதுவும் 2-3 மண்டபங்களில் பிரித்து அடிச்சிட்டாங்க. 2-3 மண்டபங்களை பிரித்து அடிச்சிட்டாங்க. ஏன்னா கும்பலாக தெரிஞ்சா பெரிய போராட்டமாக இருக்க போகுதுன்னு. இத்தனை ஸ்ட்ராட்டஜி பண்ண காவல்துறை இதே ஸ்ட்ராட்டஜியை பண்ணியிருந்தா எத்தனையோ பெண் குழந்தைகளை காப்பாத்திருக்கலாம் இல்லையா? எப்படிலாம் இவ்வளோ பண்ணி எங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ காவல்துறையை குவிச்சிங்களே, இதே காவல்துறையை குவிச்சிருந்தா எத்தனை பெண் குழந்தைங்க லிஸ்டா பாருங்க, எவ்வளோ பெரிய லிஸ்ட். இது கடந்த மாதம் மட்டும், கடந்த 2-3 மாதங்கள் நடந்தது. அயனாவரத்தில் ஒரு சின்ன குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு இன்னைக்கு அவங்களுக்கு தண்டனையாக வழங்கிட்டாங்க. அண்ணா நகரில் ஒரு சின்ன பெண் குழந்தை, அதே போல சென்னை பூக்கடையில் ஒரு சின்ன சிறுமி, வேலூர் அணைக்கட்டில் ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். கிருஷ்ணகிரி பர்கூரில் ஒரு சிறுமி, அதுவும் NSS கேம்புக்கு போகிற குழந்தைங்களை கூட பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கிறாங்க. திண்டுக்கல்ல பட்டிவீரன்பட்டியில், வடமதுரையில் இன்னொரு பாலியல் வன்கொடுமை, புதுக்கோட்டையில் கந்தர்வக்கோட்டையில் பாலியல் வன்கொடுமை, தஞ்சாவூரில் ஒரு பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை, கள்ளக்குறிச்சியில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு இளம் விதவை, அந்த பொண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை நிகழ்த்தப்பட்டு அங்கே அந்த சம்பவ இடத்துல மரணம் அடைஞ்சிட்டாங்க, கொண்டு இருக்கிறாங்க. யாரு குற்றவாளின்னு கூட இன்னும் கண்டுபிடிக்க முடியல. மதுரையில் அங்கேயும் ஒரு கல்குளம் என்ற அந்த பகுதியில் பாலியல் வன்கொடுமை, காஞ்சிபுரத்தில் ஒரு கல்லூரி மாணவி, அண்ணா பல்கலைக்கழக கல்லூரி மாணவி. எங்க கிட்ட இன்னைக்கு ஒரு வந்திருக்கு பாருங்க, அத்தனை லெட்டர்ஸ். நாங்கள் இந்த பெண்களுடைய பாலியல் வன்கொடுமைக்காகவும் பெண்கள் பாதுகாப்புக்காகவும் இந்த போராட்டத்தை நடத்துறோம்னு தெரிஞ்சவுடனே வீடியோ ஆதாரம், ஆடியோ ஆதாரத்தோட அத்தனை லெட்டர் வீட்டுக்கு வருது. எல்லாமே எங்களுக்கு நாங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்டாதான் எல்லாரும் போராடுவாங்களா? எங்களுக்காகவும் போராடுங்க அப்படின்னு திருவாரூர்லேருந்து கல்லூரியிலேருந்து அனுப்புகிறாங்க. எல்லா அரசு கல்லூரியிலேருந்து அனுப்புகிறாங்க. எல்லா கல்லூரியிலேருந்தும் இந்த பாலியல் வன்கொடுமை நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு அனுப்புகிறாங்க. இப்போ இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறோம்? பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லையா தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும்? இன்னைக்கு அதிகப்படியான பெண்களுக்கு எதிரான நடத்தப்படும் பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாகி இருக்குது. 2021 2023 2 வருடங்களில் 2 மடங்கு அதிகரித்து இருக்கிறது. இன்னைக்கு 5000 பேர் மேல 5000த்துக்கும் அதிகமான பெண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படின்னா 11% அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அப்படின்னா ஒரு மாநிலம் என்றால் அது பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக இருக்க வேண்டும். ஒரு தமிழ்நாடு அப்படிப்பட்ட ஒரு நல்ல மாநிலமாக தான் இருந்தது. இன்னைக்கு என்ன சீர்குலைஞ்சு போயிருக்குது? ஏன் டபுள் மடங்கு 2 மடங்காக அதிகரித்து இருக்கிறது? வட இந்தியாவை தான் சொல்லுவாங்க, பீகார்ல அப்படி நடக்குது, ராஜஸ்தான்ல அப்படி நடக்கிறது, மேற்கு வங்காளத்தில் அப்படி நடக்குதுன்னு. இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக 4வது இடத்துல இருக்குது தமிழ்நாடு. வெக்கக்கேடு. அப்புறம் என்னதான் இங்க காவல்துறையும் சட்டத்துறையும் அரசாங்கமும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க? பாதி % பெண்கள் தானே இருக்கிறோம். எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல, ஆனா அரெஸ்ட் பண்ணதுக்கு இவ்வளவு பேர் வந்திருக்கிறீங்களே, எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க எத்தனை பேர் வந்திருப்பீங்க? தனியா நடக்கும்போது அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்க ஒருத்தர் வந்திருந்தா கூட இந்த பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்காது இல்லையா? ஆனா இதையெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கிறீங்க. எப்படி இருக்கிறீங்க? மனசாட்சி இல்லையா? எனக்கெல்லாம் கொதிக்குது. இன்னும் எத்தனை குழந்தைங்களை காவு வாங்குவீங்க? எத்தனை குழந்தைங்க சாவணும் உங்களுக்கு? எத்தனை பெண்கள் பலியாகணும் உங்களுக்கு? எத்தனை இளம் விதவைகள் செத்து போனோம்? குற்றவாளிகளையும் பிடிக்க முடியல, அவங்களுக்கு தண்டனையும் கொடுக்க முடியல, சட்டத்து மூலமா அவங்களுக்கு ஒரு விடிவு காலமும் கிடைக்கல. அப்ப என்னதான் இங்க நடக்குது? இதை பார்க்கறதுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா?
கொதிக்கலையா? வயிற்றுச்சலா இருக்குது, குழந்தைங்களை வெளில அனுப்ப முடியல, ஒரு அப்பார்ட்மெண்ட் வீட்டில் குழந்தைங்களை வச்சுக்க முடியல, அங்கே நடக்குது பாலியல் வன்கொடுமை. பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியல, 3 வயசு குழந்தை, 6 வயசு குழந்தை, 10 வயசு குழந்தை. படிச்சுட்டு காலேஜ் வந்தா அப்பயாவது நிம்மதியா இருக்குமா? அங்கேயும் 15 வயசு, 16 வயசு, 18 வயசு, 19 வயசு கல்லூரி மாணவி எல்லாருக்கும் பாலியல் வன்கொடுமை நடந்துன்னு இருந்தா அப்ப இந்த நாட்டில் பெண்கள் வாழதான் இல்லையா? எங்களெல்லாம் பார்த்தா மனசாட்சியே இல்லையா? உங்களுக்கு காப்பாற்றணும்னு தோணலையா? எங்களுக்கெல்லாம் பதைக்குது. எங்க குழந்தைங்களை எப்படி நாங்க வெளில அனுப்புறது? எப்படி அனுப்புவோம்? உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் தான் குழந்தைங்க இருக்கு. உங்களுக்கும் பெண் குழந்தைங்க இருக்கு, எனக்கும் பெண் குழந்தைங்க இருக்கு, இந்த நம்ம சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் பெண் குழந்தைங்க இருக்கு. எப்படி அவங்களை படிக்க அனுப்புறது? ஹாஸ்டலுக்கு அனுப்ப முடியுமா? வேலைக்கு அனுப்ப முடியுமா?